அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து என்ன சைட் டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணப்போ சரி வெஜிடபிள்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அது எதுவுமே இல்லை. அதனால் இன்றைக்கி குடல் தான் இருந்துச்சு. சரி குடல் வச்சு குடல் கிரேவி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு பட்டை சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு 2 டொமேட்டோ போட்டு நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. சீக்கிரமாக ஆனியன் வதங்கிடும். ஒரு மிக்சியில் தேங்காய், சீரகம், சோம்பு, கசகசா, மல்லி 4யுமே போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கிரேவி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். அது நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குடல் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்ச குடல் எடுத்து நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தென் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அந்த மஞ்சள்தூள் கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். அது சேர்க்குறனால தான் நமக்கு கவுச்சி இல்லாமல் அது நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு வாட்டர் சேர்க்கணுமோ சேர்த்து அதை நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. 25 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா ஆயில் மேலே மிதந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக டெம்ப்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணுங்கள். அதில் உள்ள வாட்டர் எல்லாமே நல்லா வற்றினதுக்கப்புறம் கிரேவி டெக்ஸ்சரில் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், குடல் கிரேவி ரெடி. பார்க்கும்போதே ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.